அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். வாங்க, இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் அடுப்பே பற்ற வைக்க போகிறது இல்லைங்க. இன்றைக்கி அடுப்பு பற்ற வைக்காமல் காலையில் இப்போ சம்மர் வேறு, வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டீ காஃபிலாம் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நாளைக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் என்னென்ன ஹெல்த்தியான ஜூஸஸ்லாம் குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸஸ் பார்த்திங்கன்னா உடம்புக்கும் நமக்கு ரொம்பவே நல்லது. நம்ம உடம்பு உள்ள உள் உறுப்புகளுக்கு, முக்கியமாக உள் உறுப்புகளுக்கு நல்லது. அதை மாதிரி வெளிப்புறம் பார்த்திங்கன்னா வெளிப்புற தோற்றத்துக்கான நம்ம ஸ்கின் க்ளோயிங், தலைமுடி வளர்ச்சிக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நல்லா எனர்ஜெட்டிக்காக சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் இன்றைக்கி நம்ம ஒரு 6 வகையான ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு ஒவ்வொரு ஜூஸாக பார்க்கலாம். அதோடைய பலன்களும் பார்த்திங்கன்னா பார்க்கலாம் கூடவே சேர்ந்து. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ஜூஸுங்க. பீட்ரூட் ஜூஸ்னாவே எல்லாருக்கும் பயம், ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் அப்படியே எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பீட்ரூட் ஜூஸ் கூட 2 பொருள் கூட சேர்த்துருக்கேன். இந்த 2 பொருளும் கூட சேர்த்து குடிக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பீட்ரூட் ஜூஸ் குடிக்காதவங்க கூட இந்த ஜூஸை குடிச்சிருவாங்க. பீட்ரூட்டில் நமக்கு லைக்கோபின்னு சொல்லிட்டு ஒரு அந்த நிறமி அந்த கலர் இருக்குது. அது கூட சேர்க்க போகிற 2 பொருள்லேயும் அதே கலர் தான் நமக்கு. அதை மாதிரி பீட்ரூட் தெரியும் எல்லாருக்குமே, ஹார்ட்டுக்கு, பிளட் சர்க்குலேஷனுக்கு, பிபி கண்ட்ரோல் பண்ணுறது, கர்ப்பிணி பெண்கள், முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். குழந்தையும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால குழந்தையும் நல்லா அழகாக நல்லா கலராக பிறக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா கூட நிறைய பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிருப்பாங்க நந்தி, இருக்கலாம், அதான் நல்லா கலராக பிறந்திருக்கு. இப்போ பீட்ரூட் ஜூஸுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா இது கூட சேர்க்க போகிறது தக்காளி பழம். தக்காளி பழம் ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு, ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின்னும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளை முத்துக்களும் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. மாதுளை முத்துக்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. கூட நம்ம செரிமான கோளாறுக்கு, டைஜஷன், லிவருக்கு பார்த்திங்கன்னா புதினா ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை நம்ம வடிகட்டி குடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. வடிகட்டாமல் குடிக்கணும். ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்தது நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் பார்க்க போகிறோங்க. வாழைத்தண்டு ஜூஸை வெறுமனே வாழைத்தண்டை அரைச்சி குடித்தோம்னா யாருமே குடிக்க மாட்டாங்க. ஆனால் இதை மாதிரி ஜூஸ் அரைச்சி கொடுங்க, கண்டிப்பாக குடிச்சிருவாங்க. இதில் சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாமே அதை உடம்புக்கு நல்லது. வாழைத்தண்டு எதுக்குன்னா நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லைங்க, உடம்பு வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதை மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு நல்லா உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு கூட வாழைத்தண்டு ஜூஸ் நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு ஜூஸுக்கு வாழைத்தண்டை வாங்கிட்டு மேலே இருக்கிற அந்த பட்டையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மேலே மெலிசாக ஒரு பட்டை மாதிரி இருக்கும், அதை அப்படியே நம்ம சீவி எடுத்துடலாம். சீவிட்டு இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சோம்னா இது நமக்கு கருகாமல் இருக்கும், கலர் மாறாமல் இருக்கும். அதே மாதிரி வாழைத்தண்டு ஜூஸுக்கு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அப்போயே சமைக்க ஆரம்பிச்சிருங்க. அதை 2 நாள் வச்சுருந்தோம்னா அது கருக ஆயிரும். அது மாதிரி டேஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக சமைக்கும் போது தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை மாதிரி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற வாழைத்தண்டை கழுவிட்டு எடுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது, செரிமானத்துக்கு, கல்லீரலுக்கு, லிவருக்குலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொத்தமல்லி தழையும் அதே மாதிரி தாங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெறுமனே ப்ளெயினாக வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்க மாட்டாங்க, இதை மாதிரி போட்டு குடிச்சு பாருங்கள், கேட்டு வாங்கி குடிப்பாங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் அகத்தை சீர் பண்ணக்கூடியது தான் ஜீரகம், அதனால் ஜீரகமும் சேர்த்துக்குங்க. கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு 2-3 சின்ன வெங்காயம். பிபியை கண்ட்ரோல் பண்ணும் நமக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வாழைத்தண்டு ஜூஸும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி, எல்லாமே இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. வெறும் வயிற்றில் குடிக்கும்போது ரொம்பவே நல்லது. இது கூட டேஸ்ட்டுக்காகவும் சரி, உடம்புக்கு நல்லது. தயிர் பற்றி சொல்லவே தேவையில்லை. அது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக உப்பு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் 1 கரண்டி சேர்த்து இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு, இப்போ வாழைத்தண்டை நம்ம வடிகட்டாமல் நம்மளால் குடிக்க முடியாது, ஏன்னா அதில் நிறைய நார் இருக்கும். அதனால் ஒரு ஸ்டெய்னர் வச்சு வடிகட்டிடுங்க. வாழைத்தண்டு ஜூஸு கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உடம்பு இளைக்கணும்னு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த வெயிலுக்கு அதே மாதிரி வாழைத்தண்டும் குளிர்ச்சி தரக்கூடியது தான். இதை மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட வீட்டில் விரும்பி குடிப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வாழைத்தண்டு ஜூஸ். அடுத்தது வெண்பூசணி ஜூஸுங்க. வெண்பூசணி ஜூஸை வெண்பூசணியை மட்டும் அரைச்சி ஜூஸ் குடிக்கலாம்.
வெண்பூசணி பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு நீர்க்காய், அது இப்போ வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது. அதை மாதிரி இதில் சில பொருள்கள் நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. அப்படியும் நீங்கள் குடிக்கலாம், இல்லைன்னா வெறுமனையும் அரைச்சி குடிக்கலாம். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்பவே ரிலீஃப் பண்ணும், நமக்கு பிராண சக்தியை அதிகப்படுத்தும். அதை மாதிரி வந்து சிறுநீரக கோளாறு, இப்போ வெயில் காலத்தில் சிறுநீரக பிரச்சனைகள்லாம் நிறையா வரும், அதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது இந்த வெண்பூசணி ஜூஸ். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் ஜூஸ் ஆனது. ஆமாம், இது வெண்பூசணி ஜூஸ் வெயிட் லாஸ் ஜூஸு. டாக்ஸின்ஸ், உடம்புல இருக்கிற நச்சு கிருமிகளை வெளியே தள்ளக்கூடியது. நிறைய அடிக்கிட்டே போகலாம் வெண்பூசணிக்கு. ஆனால் நம்ம ரோட்டில் போட்டு மேரிக்கிறோம். வெண்பூசணியை வந்து இப்போ நான் 10 எடுத்திருக்கேன். இதை வந்து தோல் நீக்கிடலாம். தோல் நீக்கிட்டு விதையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெருசாக விதை இருந்துச்சுன்னா விதையை எடுத்துருங்க. கொஞ்சம் பிஞ்சு பூசணியாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து புதினாவும் அப்படி தான் எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். அது மாதிரி செரிமான கோளாறுக்கு, லிவருக்கு, எல்லாத்துக்குமே புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லது. கல்லீரலுக்கு அவ்வளோ நல்லது. நம்ம கல்லீரலை சுத்தப்படுத்திட்டோம்னாவே உடம்பு நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா ஜீரகம். வெண்பூசணியை அப்படியே வைக்கணும், நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து குடிக்கும்போது இன்னும் வந்து இதோட பயன்கள் வந்து அதிகம். வெண்பூசணி வந்து சளி பிடிக்கும், சில பேருக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு வந்து அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பி நம்ம நல்லா அரைச்சி விளைவிக்கலாங்க. இதை வடிகட்ட தேவையில்லை, இதை அப்படியே எடுத்து குடிச்சிடலாம். அடுத்த ஜூஸ் பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஜூஸுங்க. இம்யூன் பூஸ்ட், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஜூஸ் இது. இப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்காக இதை குடிக்கலாமா, அதை சாப்பிட்லாமா நினைக்கும் போது இதை சிம்பிளாக நம்ம மலிவான நமக்கு கிடைக்கக்கூடிய இதை வச்சு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கலாம். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகப்படியாக இருக்குது. அதை மாதிரி நெல்லிக்காவும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. நல்ல நாள் முழுக்க இந்த ஜூஸ் குடித்தோம்னா நல்லா நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம் இந்த ஜூஸ். 2 நெல்லிக்காங்க, 2 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக இஞ்சி எடுத்து தோல் சீவிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஆளுக்காக இது ஒரு ஆள் குடிக்கிறதுக்காக அளவு காமிக்கிறேன். இஞ்சியை தோல் நீக்கிட்டு கழுவிட்டு இதை மாதிரி ஒரு துருவல் வச்சு துருவிடுங்க, இல்லைன்னா நல்லா இடிச்சிக்கிங்க. இதை மாதிரி நல்லா துருவலில் துருவிட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி இடிக்கல் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டிட்டு இதை வந்து கையாலே அப்படியே வந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன் இதை நீங்கள் டைரெக்டாக போட்டு அரைக்கலையான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். இதை ஏன் அரைக்கல, இஞ்சியை டைரெக்டாக நான் போட்டு அரைக்கலான்ட்டு. இது எல்லாமே நம்ம வந்து வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்க போகிறோம். இதை பிரிஞ்சு ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கணும். அதுக்குள்ளே நெல்லிக்காவை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. கொட்டையை நீக்கிட்டு நெல்லிக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 10 தழப்புல கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு, முடி வளர்ச்சிக்கு நெல்லிக்காய், கருவேப்பிலலாம் ரொம்பவே ஆரோக்கியமானது. அப்புறம் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதனால் வந்து மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் வந்து நான் வீட்டில் எங்கள் வீட்டு மாடியில் வளர்த்த மஞ்சத்தூள், ஆர்கானிக், நானே ரெடி பண்ண மஞ்சத்தூள். இதை மாதிரி ஜூஸுக்கு இல்லை பாலில் போட்டு குடிக்கிறதுக்குலாம் இந்த மஞ்சத்தூள் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இஞ்சியை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம். இஞ்சியை மேலே அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிக்கணும். கீழே பார்த்திங்கன்னா அதோடைய சுண்ணாம்பு கீழே நிற்கும். இந்த சுண்ணாம்பை நம்ம சேர்த்துக்கிறது தான் உடம்புக்கு கெடுதல் இஞ்சியில். அதனால தான் நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் டைரெக்டாக போட வேணான்றதுனால தான் இஞ்சியை அந்த வெள்ளை கலரில் சுண்ணாம்பு மாதிரி வருது பாருங்கள், அது வந்து கிட்னிக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். அதனால் அது சேர்த்துக்கக்கூடாது. இதை மாதிரி வடிகட்டிட்டு நம்ம இஞ்சி எடுத்துக்கிட்டோம். இஞ்சி அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதையும் வடிகட்டிக்கிறேன் நான். இப்போ இதை சேர்த்துடலாம். இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு அவ்வளோ நல்லது. காலையில் இதை நல்லா குடித்தோம்னா அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இது கூட நம்ம தேன் கலந்து குடிக்கும்போது டேஸ்ட்டுக்கும் நமக்கு ஆச்சு. தேன் வந்து உடம்புக்கு நல்லது. இந்த ஜூஸ் வந்து இம்யூன் பூஸ்ட்டு நமக்கு அதிகப்படுத்தும். நாள் முழுக்க நம்ம வந்து சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம் இந்த ஜூஸ் குடிக்கும்போது. அடுத்தது இன்றைக்கி ஏபிசி ஜூஸ் யூடியூப் திறந்தாவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏபிசி ஜூஸ் குடிங்க, ஸ்கின் க்ளோவாக ஆகணுமா, முடி நல்லா வளர்ச்சி ஆகணுமா எல்லாருக்கும். ஆனால் இதில் இன்றைக்கி நான் சில பொருள்கள் கூட சேர்த்துருக்கேங்க. இதை மாதிரி சேர்த்தும் குடிச்சு பாருங்கள். பயன்கள் ஏபிசி ஜூஸ் பயன்கள் பார்த்திங்கன்னா நிறைய பயன்கள் இருக்குது. இதுலேயும் அதை மாதிரி விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. அதை மாதிரி முடி வளர்ச்சிக்கு, ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக கலராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம். காலேஜ் போகிற பசங்கள்லாம் போட்டு கொடுத்தா பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்களா, ஸ்கின் நல்லா க்ளோவிங் ஆகணும்? ஆமாம், கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. இதில் நான் சேர்த்துருக்க பொருள் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நமக்கு நல்லாவே இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு ஆப்பிள்,
ஒரு பீட்ரூட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு இது கூட அடுத்தது நான் என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு 2 நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து இப்போ இதில் வெள்ளரிக்காய். இப்போ வெயில் காலம், வெள்ளரிக்காய் நல்லாவே நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது நாட்டு வெள்ளரிக்காய். நீங்கள் ஹைப்ரிட் கிடைக்கும்போது எடுத்துக்குங்க. வெள்ளரிக்காயும் வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது உடம்புக்கு. அப்புறம் இது கூட தண்ணிக்கு பதில் வந்து நம்ம இந்த வெயில் காலத்தினால இளநீர் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, எது உங்ககிட்ட இருக்கோ அது மட்டும் சேர்த்துக்குங்க. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே போட்டு குடிக்கணுன்றதுனால தான் நம்ம ஆப்பிளுக்கு பதில் நெல்லிக்காவும் சேர்த்துக்கலாம். இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஏபிசி ஜூஸு என்னுடைய ஸ்டைலில் ஏபிசி ஜூஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இந்த ஜூஸும் பார்த்திங்கன்னா ஸ்கின் க்ளோயிங்க்கு ரொம்பவே நல்லது. இதை மாதிரி கேரட் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள், குழந்தைங்க கூட விரும்பி குடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த வெயில் காலத்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அதில் சேர்த்துருக்கேன். அந்த பழத்தையும் நம்ம சேர்த்து குடிக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். விட்டமின் ஏ இருக்குது, கண்ணுக்கு கேரட் வந்து ரொம்பவே நல்லது, பீட்டா கேரோட்டின் இருக்கிறதுனால அதில். இப்போ அதே மாதிரி இதில் சேர்த்துருக்க பொருள் வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி வளர்ச்சிக்குமே ரொம்பவே நல்லது. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு கேரட் ஜூஸ் போய் பார்க்கலாம். நைட்டே ஊற வச்சுருந்த ஒரு 5 முந்திரி, 5 தோல் உரிச்ச பாதாம், இதில் ரெண்டுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு நட்ஸு கூட ஊற வச்சு நைட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண ஒரு 2 கேரட்டு. ஃபஸ்ட்டு இது வெறுமனே ஃபஸ்ட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ஓட்டிட்டு இது கூட இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய கிருணி பழம் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற கூட ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா பீட்டா கேரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால, நம்ம விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அது மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிடலாங்க. இதையும் வடிகட்டக்கூடாது, இதையும் அப்படியே தான் எடுத்துக்கணும். காலைல வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நல்லது. இன்னும் நமக்கு இந்த வெயில் காலத்துக்கு குளிர்ச்சி கொடுக்கறதுக்காக நமக்கு சர்பத்லாம் போடுற சப்ஜா விதையை ஊற வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்து குடித்தோம்னா உடம்பும் நல்லா குளுன்னு இருக்கும், ஸ்கின்னும் நல்லா பளபளன்னு இருக்கும். நீங்களும் ஒரு நாளைக்கு இதை மாதிரி ஜூஸ் குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.